முடியாதவங்களெல்லாம் ஆண்டவர் சுமந்துன்னு பரலோகத்துக்கு கூட்டின்னு போக மாட்டார். மத்தேயு 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, பைபிள் சுமந்துன்னு சர்ச்சுக்கு வராதவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டார். ஓகே ஃபைன். 1 ராஜாக்களின் புத்தகம், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18 verse 4. 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 18 verse 4. ஒருத்தர் வாசிங்க. ஆமென். இதுல ஜேசபேல் அப்படின்ற ஒரு லேடி பேர், ஒரு விமன் பேர் இருக்குது. அவங்க நிறைய ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த ஜேசபேல்ன்றது யாருன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற ஆகாப்ன்ற ராஜாவினோட வைஃப். ஆனா இந்த ஆகாபும் சரி, இந்த ஜேசபேலும் சரி, ஆண்டவருக்கு பயப்படுறதுக்கு பதிலா விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிட்ட அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க. யாரு? ஜேசபேலும் ஆகாபும். இவங்க ஐடலேட்ரி, விக்கிரக ஆராதனையை வந்து நிறைய செஞ்சாங்க. ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை, அநேக காரியங்கள் அந்த மாதிரி செஞ்சதுனால ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மேலே கோபமா இருந்தார். ஏற்கனவே வந்து சாலமோனின் விக்கிரக ஆராதனை நிமித்தமா ஒருங்கிணைந்த ராஜ்யபாரமா இருந்த இஸ்ரவேலுன்ற ஒரு நாட்டை ஆண்டவர் 2ஆ பிரிச்சுட்டார். இஸ்ரேல் ஜூடா அப்படின்னு 2 ஆயிடுச்சு. இப்ப ஏற்கனவே டிவைட் ஆனதுக்கு காரணமே ஐடலேட்ரி தான், விக்கிரக ஆராதனை தான். இதை மறுபடியும் இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. அதுவும் விக்கிரக ஆராதனை செய்யறது மாத்திரம் இல்லாம, இஸ்ரேல்ல யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களா இருக்கிறாங்களோ அதுல தேடி தேடி நிறைய பேரை இவங்க கொலை பண்ணாங்கன்னு இந்த 4ஆம் வசனம் சொல்லுது. இங்கிலீஷ்ல பாருங்களேன். For it was so when Jezebel cut off the prophets of the Lord. கர்த்தரனுடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டாங்க? கட் ஆஃப் இருக்குது. ஆக்சுவலா தமிழ்ல வந்து அவங்களை கொலை பண்ணாங்க, அவங்கள வந்து மேசக்கர் பண்ணாங்க, அவங்கள வந்து படுங்கொலை பண்ணாங்க. ஒபதியா வந்து அதுல இருந்து ஒரு 100 பேர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு? காப்பாத்தி வச்சிருந்தார். நம்மளுடைய செய்தி அது இல்லை. இதுக்கு தொடர்ச்சியா எலியான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க? ப்ராஃபெட் எலியா அப்படின்ற தீர்க்கதரிசி. இந்த எலியான்ற தீர்க்கதரிசி வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்றாரு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம செய்தியில பார்க்க போறோம். எலியா என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை முழுக்க பாக்குறாரு. இந்த ஏசபேல் கூட இருக்கிற சூனியம் வைக்கிறவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம்னா பாகாலை வணங்குறவர்கள். பால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம். பாகால் அப்படின்னு தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல பால்னு இருக்கும், தமிழ்ல பாகால். இந்த பாகாலை வணங்கக்கூடிய இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன், உண்மையாவே கர்த்தர் தான் ஆண்டவரா இல்ல பாகால் கடவுளா? ஏன்னா ராஜாவே பாகால வணங்குறாரு, நம்ம யாரைத்தான் கடவுள்னு நம்புறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா பாஸ்டரே என்ன சொல்றாரு அப்படின்னா, ராஜாவே என்னன்னு சொல்றாரு? பாகால வணங்க சொல்லி சொல்றாரு. பாகால தான் வணங்கணும்னு ரூல் போட்டுக்கிறாரு. ஆண்டவர்னோட ஆலயத்துல நம்ம போன வாரம் செய்தியில பார்த்தோம்ல, ஜோசையா என்ன பண்ணாரு? ஆலயத்துல இருந்த பாகாலினுடைய ஆல்டர்ஸ் எல்லாம் உடைச்சாரு. அந்த ஆல்டர்ஸ் கொண்டு வந்தவங்களே இவங்க தான். இந்த ஜேசபேல், ஆகாப் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பாகாலினுடைய பலிப்பீடத்தை ஆண்டவரோட ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. எங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்களோ, எங்கெல்லாம் சர்ச் இருக்குதோ, சர்ச் உள்ள அவங்களது ஒரு டேபிள், அந்த டேபிள்ல அந்த இதுக்கு ஐடல்ஸ்க்கு, அந்த விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துவாங்க, மிருகங்களை வெட்டுவாங்க. சர்ச்சுக்குள்ள நடந்துச்சு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல இந்த எலியாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன இந்த இஸ்ரவேல் ஜனங்க நான் சொல்லியும் கேட்காம இவங்கெல்லாம் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்களே, பாகால வணங்குறதா இல்ல நம்ம ஆண்டவரை வணங்குறதான்ட்டு இவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு வைக்கணும்னு இவருக்கு தோணுச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரும் பெர்மிட் பண்ணாரு. இவர் என்ன பண்ணாரு? இந்த பாகாலினுடைய எல்லா தீர்க்கதரிசிகளையும் வர வச்சாரு. 450 பேர். எடுத்து வாசிங்களேன். சேம் அதே அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 வாசிங்களேன். மூணு 22ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பாகாலினோட தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 450. 22nd verse போடுப்பா. 450 யார் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க?
என்ன சூனிய தீர்க்கதரிசி என்ன சொல்றது? சூனியம் வைக்கிறவங்க, விக்கிரகத்தை வணங்குற பூஜாரிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 450 பேரு. ஆனா இந்த ஆளு ஒரே சிங்கிள் நின்னுக்கிறார், ஒண்டியா நின்னுக்கிறாரு எலியா. எலியா இந்த பக்கம் சிங்கிள்ஸ், அவங்க பக்கம் பார்த்தா 450 பேர் ஜனங்களை எல்லாம் கேதர் பண்ணிட்டுக்கிறாரு. ஒட்டு மொத்த ஜனங்களையும் ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல வர வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லுகிறாரு. எத்தனை நாளைக்கு 21 வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை நாளைக்கு டபுள் மைண்டடா இருக்குவீங்க? எத்தனை நாளைக்கு 2 ஒப்பீனியன் வச்சுன்னு இருக்குவீங்க? ஆண்டவரை வணங்குறதா பாகால வணங்குறதா? எத்தனை நாள் கன்ஃபியூஷன் இருக்குவீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். 2 காளைகளை கொண்டு வாங்க, 2 புல்ஸ் எத்தனை வாங்க. அந்த 2 புல்ல ஒன்னு எனக்கு கொடுங்க, ஒன்னு இந்த 450 பேர்கிட்ட கொடுங்க. இந்த 450 பேர்கிட்ட ஒரு காளை மாடு, என்கிட்ட ஒரு காளை மாடு. 2 பேரும் செப்பரேட்டா பலிபீடம் கட்டலாம். செப்பரேட்டா ஆல்டர் கட்டலாம். ஆல்டர்னு சொல்லுவாங்க, பலிபீடம்னு சொல்லுவாங்க. அங்கதான் பலி வச்சு வெட்டுறதெல்லாம். கறிக்கு போனோம்னா ஒரு பெரிய கட்டை பீஸ் மேல வச்சு கறி வெட்டுறாங்க பாருங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து பலிபீடம்னு சொல்ற ஒரு இடத்து மேலதான் வச்சு பலி செலுத்துவாங்க. 2 பலிபீடம் கட்டலாம். ஒன்னு பாகாலுக்கு பலிபீடம், இன்னொன்னு ஆண்டவர், ஏன் ஆண்டவர் ஆகிய சேனைகளின் கர்த்தருக்கு பலிபீடம். 2 பலிபீடம் கட்டலாம். வெறுகு எத்தனை வந்து வச்சிடலாம், மிருகத்தை வெட்டி போட்டுடலாம். ஆனா யாரும் மாச்சு போட்டி எத்தனை இருக்கக்கூடாது, மேட்ச் பாக்ஸ் லைட்டர் எல்லாம் எத்தனை இருக்கக்கூடாது. வெல்த் ஃபயர் எங்கிருந்து வரணும்? சின்பான் எங்கிருந்து வரணும்? ஃபுல் டீப் ஸ்லிப் போயிட்டுக்கிற, வானத்துல இருந்து இறங்கி வரணும் அக்கினி. இதுதான் சேலஞ்சு. என்னன்னா சேலஞ்சு? 2 பேரும் பலிபீடம் வைக்கிறோம். நீ உங்க கடவுளை கூப்பிடு. உங்க கடவுள் உண்மையாவே இருந்துச்சுன்னா வானத்துல இருந்து என்ன வரும்? நெருப்பு வரும். எங்க கடவுள் உண்மையான கடவுள்னா நான் கேட்கும் போது வானத்துல இருந்து நெருப்பு வரும். எந்த கடவுள் நெருப்பு அனுப்புதோ அதுதான் உண்மையான கடவுள். ஜனங்களே நீங்கெல்லாம் பாருங்க, எந்த கடவுள் நெருப்பு அனுப்புதோ அந்த கடவுளை எல்லாரும் கும்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டுறாரு. நல்லாக்குதா இல்லையா இது? இப்ப நம்ம அந்த மாதிரி போய் ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நெருப்பு அனுப்புவாரா? நம்மளுக்கே டவுட் பாரு, எல்லாம் சிரிக்கிறீங்க பாரு. அனுப்புவாரு ஆக்சுவலா. ஓகே, இப்போ இவங்க வந்து இந்த பலிபீடம் கட்டிட்டாங்க. காத்தால ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லா பார்த்துன்னு வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த 23ஆம் வசனத்துல இருந்து 36ஆம் வசனம் வரலாம் ஃபுல்லா அப்படியே வரிசையா பார்த்துன்னு வந்தோம்னா இவர் நெக்கில் பண்றாரு அவங்கள. இந்த 450 பேரும் கூப்பிடுறாங்க, பாகாலே நெருப்பு என்ன பண்ணுங்க அனுப்புங்கன்னு. அங்க எங்க ரெஸ்பான்ஸ் வரும்? கடவுள்னு பாகால்னு ஒண்ணு இருந்தா தானே ரெஸ்பான்ஸ் வரும். வரல ரெஸ்பான்ஸ், வரல நெருப்பு வரல. நெருப்பு வரலன்னு இவர் கேலி பண்றாரு. டாய்லெட்க்கு எங்கன்னா போயிருக்க போறான் அவங்க கடவுள், கூப்பிட அவனே, அவன் இவன் தான். ஓகே, வாசிச்சிடலாமே, நல்லா இருக்கும் அது. 27 வாசிங்களே. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் செய்து உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தான் கடவுளாமே. தியானம் கிணம் பண்ணிருக்கு போறான், ஒரு வேலை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருக்க போறான், எங்கன்னா டிராவல் போயிட்டு இருக்க போறான். ஒரு வேலை தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்குவான் சின்பொன் மாதிரி. அவனை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எழுப்புங்க, அவனை எழுப்பி கூப்பிடுங்க. அவன் வந்து நெருப்பு அனுப்புனா தான் இப்ப இந்த பலிபீடம் எரியும். அவன் நெருப்பு அனுப்பணும், அவனுக்கு தயவு செஞ்சு எழுப்புங்க. எங்கன்னா ரோமிங் பண்ணிருக்கு போறான், எங்கன்னா போயிட்டு விளையாண்டுக்கு போறான். அப்படியே ஃபர்ஸ்ட் கேலி பண்றாரு. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 450 பேரு, அதுவும் ஹிஸ்டரி ஏற்கனவே நம்ம 4வது வசனம் படிச்சோம்ல, இந்த ஜேசபேல் என்ன பண்றாங்கன்னா எலியா கூட இருந்த மத்த தீர்க்கதரிசிகளெல்லாம் ஏற்கனவே வெட்டிடுறாங்க. ஒரு வேலை இவர் மாட்டினார்னா இவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே இவர் கூட இருந்தவங்க எல்லாம் காலி, இவர் ஒண்டியா நின்னுக்கிறாரு. என்ன தைரியம் வந்திருக்கும் இவருக்கு? சொல்றாரு, இதுல கேலி பண்றாரு, நெக்கில் பண்றாரு. என்னன்னு? உண்மையாவே கடவுள் தானே அவன், கடவுள்ன்றீங்களா நீங்க? அவனை கடவுளாமே, அவனை என்ன பண்ணுங்க, நெருப்பு அனுப்ப சொல்லுங்க, நெருப்பு அனுப்ப சொல்லுங்க. அவன் நெருப்பு வந்து என்ன பண்ணணும், இந்த பூமியை சுட்டெரிக்கணும். எனக்கு அது வேணும், நான் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்களை நெக்கில் பண்றான். ஆனா அந்த அங்கிருந்து என்ன வரல, நெருப்பு வரல, அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. சரி, இதே வந்து காத்தால இருந்து மத்தியானம் வரலும் பண்ணிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மத்தியானத்துல இருந்து சாயங்காலம் வரலும் இத்தியே பண்ணாருன்ட்டு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை கூட வாசிச்சிருங்களேன். 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி, அந்தி அப்படின்னா ஈவினிங் அப்படின்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஈவினிங்னே எழுதிருக்குவாங்க. இங்கிலீஷ்ல ஒருத்தர் சத்தமா வாசிங்க. ஆஃப்டர்நூன். ஓகே, வேற வெர்ஷன்ல யாராவது வாசிங்க, NKJV அதுல. And when the midday was past, they prophesied until the time of the offering of the evening sacrifice.
சாயங்காலம் செலுத்துகிற பலி வேலை வரலும் இவங்க என்ன பண்ணுகிறாங்க, பாகால கூப்பிட்டுக்கிறாங்க. எல்லாம் கவனிங்களேன், இந்த தீர்க்கதரிசிகள் 450 பேரும் அவங்க கடவுளை வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. 450 பேரும் வரிசையா கேட்டுக்கிறாங்க, வாங்க நெருப்பு கொளுத்துங்க, இதை எரியுங்க, இதை பேர்ன் பண்ணுங்க அப்படின்ட்டு 450 பேர் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா இந்த ஆள் அவங்க 450 பேரும் கேலி பண்ணுகிறாரு. இப்போ அவங்க டைம் முடிஞ்சிச்சு, சாயங்காலம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்து சூரியன் மறைய போகுது. இவர் என்ன பண்ணாரு, உங்க சான்ஸ் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. பாருங்க, இந்த 450 பேர் காத்தால இருந்து சாயங்காலம் வரலாம் கத்தி நின்னாங்க, அங்கிருந்து ஒரு சவுண்ட் கூட வரல. அட்லீஸ்ட் ஒரு தீ பொறி வந்திருந்தா கூட நான் ஒத்து நின்றுக்குவேன், அங்கிருந்து ஒண்ணுமே வரல. இப்போ இது ஏன் டர்ன், நீங்க எல்லாம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு, 12 கல் எத்தனை வந்து வைங்க, 12 கோத்திரத்துக்கு அடையாளமா 12 கல் எத்தனை வந்து வைங்க. 12 கல் அடுக்குறாங்க. ஃபுல்லா அந்த டேபிள் ரெடி ஆயிடுது, ஆல்டர் ரெடி ஆயிடுது. ஆல்டர் ரெடி ஆனோடனே சுத்தி பள்ளம் நோண்டுங்கன்றாரு. இவங்களுக்கு புரியல, என்ன இது பள்ளம் அப்படின்ட்டு சுத்தி பள்ளம் நோண்டிடுறாங்க. டேபிள் கட்டிடுறாங்கப்பா, கல் வச்சு டேபிள் கட்டிட்டு டேபிள் சுத்தி பள்ளம் நோண்டிட்ட உடனே ஜனங்களை கூப்பிட்டு ஒரு 4 குடம் தண்ணி எடுத்து வந்து ஊத்துங்கன்றாரு. எங்க வெறுகு மேல கல்லு, கல்லு மேல வெறுகு, வெறுகு மேல தண்ணி. எத்தனை குடம்? 4 குடம். 4 குடம் ஊத்தணும்னு இப்படி யோசிச்சு பாக்குறாரு. இன்னும் வெறும் வெறுகு வண்டி நன்றிச்சு, சரி போ இன்னும் 4 குடம் எடுத்துன்னு வா. இன்னும் 4 குடம் தண்ணி ஊத்துறாங்க. தண்ணி இந்த வெறுகெல்லாம் ஃபுல்லா ஊறிச்சு, கீழே இருக்கிற கல்லு ஊறிச்சு. அந்த இது பள்ளம் நோண்டாங்க பாருங்க, பள்ளத்துல பாதி தண்ணி இருக்குது. மறுபடியும் கூப்பிட்டு இன்னும் 4 எத்தனை வா, இன்னும் 4 எத்தனை வந்து டோட்டலா 12 குடம் ஊத்தி அந்த பள்ளம் ஃபுல்லா வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரொம்பிச்சான். அப்படியே தண்ணி ஃபுல்லா மெதந்து இருக்குது. இப்போ ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபம் தான் என்னோட செய்தி. எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமா? 36, 37 எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். And it came to pass at that time of the offering of the evening sacrifice that Elijah the prophet came near and said, Lord God of Abraham, Isaac, and Israel, let it be known this day that you are God in Israel, and I am your servant, and that I have done all these things at your word. Hear me, O Lord, hear me, that this people may know that you are the Lord God, and that you have turned their hearts back to you again. என்னை கேட்டருளும் என்றான். ஆமென். இந்த இடத்துல எலியா வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன அந்த ஜெபம்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இஸ்ரவேலும் தேவனுமா இருக்கிற நீங்க என்னை இதெல்லாம் செய்ய சொன்னீங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா இவர்கள் பார்க்கும்படி, அதுவும் இவங்க பாக்குறதுக்கு மாத்திரம் இல்லாம இத பார்த்ததுக்கு அப்புறமா ஜனங்க எல்லாம் உங்க மேல போக்கஸ்டா இருக்கும்படி என்ன பண்ணுங்க, இப்ப எனக்கு ஜபத்துக்கு பதில் கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளலாம் வானத்துல இருந்து பெரிய அக்கினி இறங்கி வந்துச்சான். ஐயா காத்தால ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எரிமலை பத்தி சொன்னாங்க பாத்தீங்களா, எரிமலை வால்கேனோ, அந்த வால்கேனோ எரப்ஷன்ல இருக்கிற மாதிரி மேல இருந்து ஒரு பெரிய அக்கினி வந்து எந்த அளவுக்குன்னா, அந்த வெட்டி போட்ட மாடை ஃபுல்லா வந்து பவுடர் பண்ணிச்சான், அங்க இருந்த வெறுக பவுடர் பண்ணிச்சான், கல்ல பவுடர் பண்ணிச்சான், அங்க சுத்தி இருந்த தண்ணி இருந்துச்சு பாருங்க, இந்த பள்ளத்துல தண்ணி எல்லாம் ஆவியா போய் தூசியாவே ஆயிடுச்சான். இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா தூசி, கம்ப்ளீட்டா டஸ்ட் ஆகிற அளவுக்கு அந்த நெருப்பு வந்து எரிச்சிச்சான். லைக் டிராகன் ஃபயர் மாதிரி அங்கிருந்து மேல இருந்து அந்த மாதிரியான ஒரு அக்கினி, அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அக்கினி வந்து என்ன பண்ணிச்சான், இது எல்லாத்தையுமே தூசி பண்ணி போட்டுருச்சான். இப்ப யார் வின்னா இந்த கேம்ல, இந்த சேலஞ்சில் யார் வின்னாந்து? அப்போ எலியா தான் கிரேட் அப்படின்றதுக்காக இதை பண்ணாரா? எலியா அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் பண்ணார். அதான் வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். என்ன பண்ணார் தெரியுமா? ஜனங்களே நீங்கெல்லாம் பார்த்துட்டீங்களே, என் ஆண்டவர் தான் நெருப்பு அனுப்புனார், அதனால இவங்களெல்லாம் நான் விடமாட்டேன்னு சொல்லி இந்த 450 பேரையும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆறு கிட்ட கூட்டின்னு போயிட்டு கச்ச கச்ச கச்சான்னு ஒருத்தர் தலையும் வெட்டினாராம். சீக்கிரம் ஆஃப் பண்றப்பா. 450 பேர் என்ன பண்ணாராம்? மர்டர் பண்ணாரு. எதுக்காக? என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் இவனுங்கெல்லாம் தான் சேர்ந்து சாவச்சானுங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன், ரிவெஞ்ச் எடுக்குவேன் அப்படின்ட்டு அச்சாரம். இப்ப நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி எத்தனை பேரு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லைனாலும் என் ஆண்டவருக்காக நான் நிக்குவேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீங்க? சப்போர்ட்டுக்கு ஆள் இருந்தா நம்ம நிப்போம். ஒருவேளை சப்போர்ட்டுக்கு யாருமே கூட இல்லைன்னா, ஒண்டியா போராட வேண்டிய நிலைமையில நம்ம இருந்தோம்னா, அப்ப எத்தனை பேர் நிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுப்பா, இது போடுப்பா. எத்தனை பேர் ஒண்டியா நிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் வந்து ஒண்டியா நான் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பேன்னு சொல்றோம்? ஆனா எலியா இருந்தார். எலியா ஒண்டியா வைராக்கியமா இருந்ததுனால எலியானோட எண்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எலியானோட முடிவு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு?
எலியா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இப்படியெல்லாம் எலியா பண்ணதுனால ஆண்டவர் எலியா கிட்ட ஒரு வரம் கொடுத்தாரு. யாருக்கும் கொடுக்காத ஒரு வரம் எலியா கிட்ட கொடுத்தாரு. பார்ப்பா, நான் மத்தவங்களெல்லாம் வந்து வயசானவன்னு என்ன பண்றேன், எடுத்துக்குவேன். அப்படின்னா அவங்களுடைய ஆத்மாவை நான் எடுத்துக்குவேன். சரீரம் எங்க போயிடும்? பூமிக்குள்ள போயிடும். இப்ப நம்ம எல்லாம் செத்துட்டா எங்க போவோம்? நம்ம மார்டல் ரிமைன்ஸ், நம்மளோட சரீரத்தை என்ன பண்ணுவாங்க? மண்ணுல புதைச்சிருவாங்க. நம்மளுடைய சரீரம் மண்ணுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நம்மளோட ஆத்மா ஆண்டவர்கிட்ட போய், அதானே நம்ம நம்புறோம், அதுதானே நடக்குது. ஆனா இந்த எலியாக்கு மாத்திரம் சரீரத்துக்கு மரணமே கிடைக்கல. ஆண்டவர் ஒரு சேரியட் அனுப்புனாரு, ஒரு தேர் அனுப்புனாரு. எலியா தேர் மேல ஏறி உக்காந்து ஜாலியா டிராவல் போயிட்டாரு வரல. எலியாவோட மார்டல் ரிமைன்ஸ் பூமியில இல்ல. ஆக்சுவலா தெரியுமா, எலியாவனோட சரீரம் பூமியில இல்ல, ஆண்டவர் எத்தனை போயிட்டாரு. ஏன், எதனால? எலியா அவ்வளவு ஸ்பெஷலா? தாவீது எவ்வளவு பேர் ராஜா, அவருக்கு இது பண்ணிருக்கலாமே. எவ்வளவு ராஜாக்கள் இருக்கிறாங்களே, எவ்வளவு மத்த தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே. ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்ன அந்த ஒரு ரீசனுக்காக எலியாவுக்கு வந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அப்ப இந்த மாதிரியான பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அப்படின்னா சரீரத்தோட பரலோகத்துக்கு போகணுன்றது இல்ல, மற்ற ஆசீர்வாதங்கள், மற்ற ஜபங்களுக்கு பதில் கிடைக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆண்டவர் அதை செய்யணும்னா எலியா ஃபெய்த்ஃபுல்லா இருந்தது போல நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். எப்படி, நான் எந்த சுச்சுவேஷன்ல நான் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும்? மற்றவர்கள் போல நானும் வந்து இந்த காரியங்களெல்லாம் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஃபோக்கஸ்டா பைபிள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும் போது தான் எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றாங்க, நானும் பண்ணணும் அப்படின்றத விட அதெல்லாம் பண்ணலனா கூட ஆண்டவருக்கு நல்ல புள்ளன்னு பேர் எடுத்தா போதும்னு இருக்கணும். மற்றவங்க எல்லாம் ஒரு தப்பு செய்யறாங்க, நானும் அதை செஞ்சு சாதாரண ஒரு ஆளா இருக்கிறத விட நான் தப்பு செய்ய மாட்டேன், ஆண்டவர் பார்வையில ஃபோக்கஸ்டாவே இருக்குவேன்னு இருக்குது. அதுதான் வைராக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைராக்கியமா நம்ம இருந்தோம்னா எலியா கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் எலியாவை கொண்டு அற்புதங்களை நிகழ்த்தினார். எத்தனையோ அற்புதம் செஞ்சார் எலியா. அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு அப்புறமா தான் எலியா செய்யற அற்புதங்கள் எல்லாம் பத்தி நம்ம தியானிக்க போறோம். எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கும் போது ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னோம்னா ஆண்டவர் நம்மளும் எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையா விசுவாசிக்கிறது உண்மையா இருந்துச்சுன்னா, ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாருன்றது உண்மையா இருந்துச்சுன்னா, நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவர் நம்மள ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிறார். வெறும் சண்டேஸ்ல மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மள பாக்குறாரு. அவரோட பார்வைக்கு நீதி உள்ளவர்களாகவும் நேர்மையாகவும் நம்ம நடந்துக்கணும். பீப்புள் வித் இன்டெகிரிட்டியா நம்ம இருக்கணும், உத்தமர்களா நாம் நடந்துக்கணும். அப்போ கடைசி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். பரலோகத்துக்கு போகும்போது ஒரு 6 வார்த்தை நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வார். அதான் நம்மளுடைய லைஃப் டைம் கோலா இருக்குது. வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். 6 தானே வரும். வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட். எஸ், 6 வார்த்தை. தமிழ்ல வந்து உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை நம்ம பெற்றுக்கணும்னு அதுக்காக நம்ம முயற்சி செய்யலாம். இந்த எலியா தீர்க்கதரிசிகிட்ட இருந்து அவரோட வாழ்க்கையில நம்ம அதை தான் கத்துக்கிறோம். யாரும் நம்மளுக்கு கூட இல்லைனாலும் நாம் மாத்திரம் ஆண்டவருக்கு என்னவா இருக்கிறோம்? வைராக்கியமா இருக்க போறோம். இதை நீங்க உண்மையாவே நான் இதுக்கு மேல ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் நம்மளை வந்து இன்னும் அவருக்காக வைராக்கியமா மாத்துறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கட்டளையிடுவார். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரும் ஆகிய எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வெள்ளம் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாள நாங்க கேட்ட இந்த செய்தியின்படி எலியா உமக்கு மாத்திரம் ஆண்டவரே வைராக்கியமா இருந்தது போல, எலியாவின் ஜெபத்தை கேட்டு நீங்க அவர் ஜெபத்துக்கு பதில் தந்து அவரை